ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலனை ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வராரு. ராகுவை போல சதய நட்சத்திரத்தில் செயல்படுறார். ராகு நம்ம லக்னத்தில் சனியை போலவும் புதனை போலவும் செயல்படுறதுனால நம்மளுடைய சிந்தனை தொழில் சார்ந்து இருக்கும், கௌரவம் சார்ந்து இருக்கும். நமக்கு சொந்த தொழில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வேலையில் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தாலும் சரி, சொந்த தொழிலில் இருந்தாலும் சரி, நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். என்னெல்லாம் 12ல் சந்திரன் இருந்தாலும் நமக்கு ராகுவை போலவும் சனியை போலவும் புதனை போலவும் நமக்கு செயல்படுறார். இப்போ இந்த சனி தொழிலை கெடுக்க மாட்டார், ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுப்பாரு 12ல் இருக்கிற சனி. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சார்ந்து சின்ன சின்ன நெருடல்களை கொடுப்பார், சின்ன விரயங்களை கொடுப்பார். பட் புதன் 10ல் இருக்கிறனால தொழில் பலம் நல்லாயிருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நமக்கு கும்பராசியில் இருந்துட்டு மீனராசியில் 2:34க்கு நகர்றாரு. பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில் இருக்குது. குருவனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி கிடைக்கும். குரு நமக்கு 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். சந்திரனை போல் செயல்படுறாரு, புதனை போல் செயல்படுறாரு. அதனால் நமக்கு ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் தொழிலில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க மற்றும் ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது செய்கிறவங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டு அமைப்பில் இருக்கவங்க, வெளிநாடு தொடர்பு சார்ந்த தொழில்கள், உறவுத்துறை சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் நல்லது பண்ணும். அதனால் இன்றைய நாளை நமக்கு தொழில் பலமுள்ள நாளாக கருதலாம். மறுநாள் ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் 12ல் இருக்கிற சந்திரன் நம்ம லக்னத்துக்கு வந்துடுறார். லக்னத்தில் சந்திரன் சனியை போல் செயல்படுறாரு, சனி குருவை போல் செயல்படுறார். அதனால் இன்றைக்கி விரயங்கள் பெருசாக நடக்காது. மன உளைச்சலெல்லாம் தீரும் காலம். அதாவது நமக்கு ஒரு உடல் அசௌகரியம் ஏற்பட்டதாக இருந்தால் அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய காலம். அதே மாதிரி கடன் தொல்லைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். ஒரு கஷ்டத்துலேருந்து நிவாரணம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நம்ம வருத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட இன்றைக்கி சால்வ் ஆயிரும். ஒரு சுபத்துவம் நடக்கும். அதே மாதிரி சுப காரியங்களுக்கும் ஒரு சாதகமாக நடக்கும். ஆரோக்கியத்தும் சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் நமக்கு கமிஷன் வகையில் பிறரை சந்திக்கிறது, ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, சின்ன பிரயாணம் போயிட்டு வர்றது, இடம் விற்கிறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. திங்கட்கிழமை ஜனவரி 6ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் மாலை நைட்டு 7:06 வரைக்கும், அதாவது புதனுடைய நட்சத்திரம். அப்போ நமக்கு புதன் கேதுவாக செயல்படுகிறார் மற்றும் சந்திரனாக செயல்படுகிறார். அதனால் நமக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது சமூகம் சார்ந்த தொடர்புகள் நல்லா இருக்கும். கான்ட்ராக்டு இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். புதுதான திட்டங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு சாதகமாக இருக்கும். மாலையில் 5:49க்கு அஸ்வினி நட்சத்திரமே வருது. புதனுக்கு அடுத்தது கேது நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் கேதுவை போல் செயல்படுகிறார். கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா, அந்த 7ஆம் வீட்டில் சூரியனை போல் செயல்படுகிறார். அஸ்வினி நட்சத்திரம் அந்த சூரியனாகவும் புதனாகவும் செயல்படுறார். இப்போ நம்ம லக்னத்துக்கு புதனும் 10ல் இருக்குது, கேதுவும் 7ல் இருக்குது. அதனால் நல்ல கூட்டு தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேற்பார்வை வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, வளர்ச்சிகள் இருக்குது. மாலையில் 4:29 பரணி நட்சத்திரம் தொடங்கிறது புதன்கிழமை இன்னைக்கு. மறுநாள் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 3:06 வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது. பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா நமக்கு ராகுவை போலும் சனியை போலும் நம்ம லக்னத்திலே செயல்படுறார். அதே போல் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகமான சூரியனும் இன்றைக்கி தன்னுடைய பங்கில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸு கொடுக்கும். புதிதாக நமக்கு அறிமுகமாகறவங்க அல்லது அரசியல் சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க, நம்மளுடைய மேலதிகாரிகள் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி நண்பர்கள் வகையிலையும் அது சம்மந்தப்பட்ட ஹெல்ப்பு கிடைக்கும்.
பெரிய மனிதர்களுக்கு எழுப்ப வந்து சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் வந்து நமக்கு ராகுவை போல சனியை போல செயல்படக்கூடிய காரணத்தினால நமக்கு 12ஆம் இடங்கிறது இந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதில் இயங்குறவங்க, ட்ராவலிங் லைனில் ஜாபில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து உடல் சார்ந்த சிகிச்சைகள் டெஸ்டிங் பண்ணுறது, அது சார்ந்து நன்மைகள் நடக்கும். அதாவது ஒரு சிகிச்சை எடுத்து அதன் மூலமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. வியாழக்கிழமை மதியம் 3:06 கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ ரிஷபராசியில் சந்திரன் போயிடுறாரு. சூரியன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருந்து பலன் கொடுக்குறாரு. சுக்கிரனாகவும் புதனாகவும் பலன் கொடுக்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், அதிகார வர்க்கம் மற்றும் அரசியல், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் கிடைக்கும். பதவி ப்ரமோஷனுக்கு சம்மந்தப்பட்டது காரியங்கள் நமக்கு நல்ல சிக்னல் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி தொழில் பலம் நன்றாக இருக்கும், நல்ல மூவ் ஆகும். நம்மளுடைய ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் நடக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து புதுசான கஸ்டமர்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் 1:45 வரைக்கும் இருக்குது. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:45க்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். கூடவே குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி கலைகள் சார்ந்த தொழில்கள், விளம்பரம், செய்தி மற்றும் கம்யூனிகேஷன், ஐடி லைனு, கமிஷன் வகை, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதன் மூலம் பண ஆதாயம் நல்லா கிடைக்கும். மற்றும் நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் நன்மைகள் நடக்கும். ஒரு வரன் பார்க்குறது, சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீடு விற்கிறது, வீடு மாற்றுறது, ஊர் மாற்றுறது, ஃபீல்டு மாற்றுறது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மாற்றுறதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. அதுக்கு உண்டான வளர்ச்சிகள் நடைபெறும். 3ஆம் இடம்ங்கிறது எழுத்து ஒப்பந்தம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. சிறு சிறு பிரயாணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரம் அமைகிறது. குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு காரியம் நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து கலைகள் சார்ந்து ஈடுபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். உறவினர்கள் வகையில் செழிப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மனசில் வந்து ஒரு இன்பமான நிலை தோன்றும். அதனால் யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கோ, பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது சந்திரன் கிரகமானது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் இன்றைக்கி வந்து மனசுக்கு சங்கடங்களாக இருக்கும். நம்ம நல்லதுன்னு நினச்சி பேசுவோம், ஆனால் வீண் பழி கிடைக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த உறவுகள் வந்து நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவாக நடந்துக்க மாட்டாங்க. அதனால் மனசு சஞ்சலப்படும், சங்கடப்படுங்கிறதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிற பிரச்சனை. அதனால் நம்ம ஜனனஜாதத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பார்த்துட்டு எந்த கிரகம் நமக்கு ஆகாதோ அந்த கிரக நட்சத்திரம் வரும்போது அமைதியாக இருந்துக்கணும். இந்த சனிக்கிழமை ஜனவரி 11ஆம் தேதி நண்பகல் 12:28 இந்த ரோகிணி முடிஞ்சு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சனியை போல் செயல்படுறார். அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதோ, கலைகள் சம்மந்தப்பட்டதோ, ஒரு மகிழ்ச்சிக்காக நான் போகிறேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இப்போ எனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறதோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது மத்தியானம் 12:28க்கு மேலே அது வந்து சனியை போல் வேலை செய்யும். அதனால் விரயங்கள் ஏற்படும். எதிர்பார்த்தபடி அந்த நிகழ்வுகள் அமையாது. ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்து சாதகமாக இருக்குது. இப்போ ரொட்டீனாக நம்ம ப்ரொடக்ஷன் லைனில் வேலை பார்க்குறோம்னாலும் அதுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். மருத்துவ சிகிச்சைகள் செய்கிறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.